சாங் கூட நினைச்சேன் எப்படி எடுத்துருப்பானோ அப்படின்னு. இன்னைக்கு லெவலுக்கு வந்துருங்க. அந்த கட்டிங்ஸ் வந்து எல்லாமே இளையராஜா சொல்லவே தேவையில்லை. சுகமான விஷயம் இங்கே என்னன்னா, கடுமையான வெயிலுக்கு நடுவில் ஒரு குளுமையான பாட்டை பார்த்தோம். ஏன்னா அந்த பாடல் ஒவ்வொன்றும் ஒரு பாட்டு ஒவ்வொரு விதமாக இருந்தது, ஒவ்வொன்றும் வேறு வேறு ரகமாக இருந்தது. இப்போ அப்பா பாட்டை பார்த்தீங்க, அந்த அப்பா பாட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது நம்மக்கிட்ட இருக்கு. அவருடைய பாட்டு எப்படியுமே ரீச் ஆகிடும். ஸோ கணேசன் அவர்களை எவ்வளோ விரும்புகிறாரு, அவர் எவ்வளோ மதிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு கிடைச்ச பரிசாக கூட இதை நான் சொல்லுவேன். இப்படி ஒரு வாய்ப்பு யாராவது கிடைக்குமான்னு தெரியல. மலேசியாவிலேருந்து வந்து ஒரு படம் தயாரிக்கிறான்னு வந்து முதல் படத்திலேயே ஐயாவோட இசையில் தயாரிச்சிருக்கேன். படத்துக்கு மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கே எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். இந்த படத்துல ஏன் நீ பிரபாகரனை காட்டல? நான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது, யாரா இனத்துக்கு இல்லடா, எதுக்குமே எதிரானவர் இல்லடா எங்க ஐயா. அவர் இசைக்கு மட்டும்தான் அடிமை, இசைக்கு தான் சொந்தக்கார். இசை எங்க வருதுன்னு அவருக்கும் தெரியாது. அவர் அதை பத்தி பல இடத்துல சொல்லிக்கிறார். அந்த ஒரு இடம், அந்த இடத்துல நான் வெளியே வந்து எல்லாருக்கும் சொன்னேன் எல்லாம் பொய் தவறுன்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், கோயிலுக்கு என்னை கூப்பிட்டாரு ஐயா. கோயிலுக்கு கூப்பிட்டவொடனே எனக்கு சாமியெல்லாம் வணங்க மாட்டேன். 2009 அப்புறம் கடவுள் கிடையாது, கடவுள் இவங்க தான். எனக்கு பேர் நல்ல பேரை வச்சுட்ட காதல் செய் அப்படின்னு சொல்லி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் காதல் பண்ணுறதுக்கு. மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். எல்லோரும் வந்து நீங்கள் இங்கே வந்து ரொம்ப கணேசனுக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது அவர் வெற்றி அடைஞ்சு அவர் ஒரு நல்ல பேரோடு இங்கே சினிமா உலகில் வர வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீ என்ன சுடலா, ஆனா இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தேசப்பற்றாளனுக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு தேதியில புது ஹீரோவையும் உங்க மியூசிக் டேரக்டரை வச்சு வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம படத்துக்காக கனடா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் ஷூட்டிங் வச்சிருக்கேன். உனக்கு நவரசங்கள் வருமா? வணக்கம். உண்மையிலே இந்த பொண்ணு தான் ஹீரோயினா சார்? முதல்ல இருந்து வெறும் கிளாமரு, டான்ஸு, ஒரே பெட்ரூம் சீனா இருக்கு சார். என்ன கதை சார்? 57 லிப் கிஸ், 8 பெட்ரூம் சீன், 2 நியூட் சீன். ஐயோ, பெட்டு படம் மாதிரியே பண்றாங்களே. கட் பண்ணி ஓபன் பண்ணா எனக்கு இந்த சினிமா நடிப்பு எதுவும் தேவையில்லை. எனக்கு கிரிக்கெட்ல சேர்த்து விட சொல்லுங்க சார். லிஸ்ட்ல என் பேரே இல்ல சார். பணம் இருக்கிறவனுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவனுக்கும் தான் நம்மள மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்க அப்பா அனுப்பி விட்டானா போய் சமாதானம் பேசிட்டு வான்னு? இல்ல, உன்னை சந்தோஷப்படுத்திட்டு வான்னு சொன்னாரு. அன்பே அன்பே எங்கே நீ எங்கே? என் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு போயிருக்கான் அவன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை முடிக்கிறேன். உன்னை உயிரா நேசிக்கிறேன், உன்னையே சுவாசிக்கிறேன். என்ன பண்ற? நீயும் புதுசு, நானும் புதுசு. தெரிஞ்ச வரைக்கும் பண்ணலாம்.
சார்